வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கண்டி சிறிதலதா மாளிகைக்கு விஜயம். நாடளாவிய ரீதியில் 773 நபர்கள் கைது. போலீஸ் தலைமையகம். பதிவாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் பணி புறக்கணிப்பு. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சந்தித்த கிழக்கு மாகாண ஆளுநர். ஒன்றிணைந்து கிராம அதிகாரிகள் சங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் என்று பணி புறக்கணிப்பு. ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை சீர்குலைக்க தயாரில்லை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட 24 மணித்தியால விசேட நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 773 சந்தேக நபர்களும் குற்றப்பிரிவில் குறிப்பிடப்பட்டிருந்த பட்டியலில் உள்ள 34 சந்தேக நபர்களும் உட்பட 807 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 52 கிலோ 616 மில்லிகிராம் கெரோயின், 142 கிலோ ஐஸ், 453 மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த விசேட நடவடிக்கையின் போது 3 பாதாள உலக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 778 பாதாள உலக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. பதிவாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் என்றும் நாளையும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இதன்படி நாடளாவிய ரீதியில் காணி பதிவாளர்கள் மற்றும் மேலதிக பதிவாளர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக பதிவாளர் சேவை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த தருணத்தில் நாட்டுக்காக அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதியின் தொழிற்சங்கங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜம்மன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கதிர்காம யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்களுக்காக உகன தேசிய பூங்கா வாய்க்கதவுகளை திறக்கும் திகதிகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலின் பின்னர் ஜூன் மாதம் 30ஆம் தேதி காலை 6 மணிக்கு வாய்க்கதவுகளை திறப்பதற்கு தயாராகுமாறு அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்ட செயலகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றும் நாளையும் நாடு தழுவிய படிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஒன்றிணைந்த கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தமது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அதன் தலைவர் நந்தன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இன்று படிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தின் மீது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று ஆரம்பமாக இருந்த கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையின் 2ஆம் கட்ட மதிப்பீடு தவிர்க்க முடியாத காரணங்களினால் இன்று நடைபெறாது என பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். எனினும் நாளை முதல் 2ஆம் கட்ட மதிப்பீடு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வேலை திட்டத்துக்கு ஆதரவு அளிக்க 15 தொடக்கம் 20 ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தான் தற்போதைக்கு அரசாங்கத்தில் அமைச்சர் பதவியை பெற தயாரில்லை எனவும் எனினும் ஜனாதிபதியின் வேலை திட்டத்துக்கு தேவையான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்தை சீர்குலைக்க தாம் தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியமலாபட்டிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியமலாபட்டிய மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஒவ்வொரு துறையிலும் அரச உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக முறையான முறைமையொன்றை பின்பற்றுகின்றோம். அதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் நியமனமான பதில் வழங்கப்படும். சுமார் 4 வருடங்களுக்காக தொழிற்சால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக மக்களின் உயிரை காப்பாற்றும் போராட்டத்தினை அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை தொழிற்சங்கங்கள் நன்கு அறிந்திருப்பதால் ஒரு குழுவினர் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் என்று ரஞ்சித் யமலாபட்டிய தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்பரப்பில் உயிரிழந்த கடற்படை சிப்பாய் நிறுதி நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கடத்தொழிலாளர்கள் குருநாகலுக்கு சென்றுள்ளனர்.
நேற்று முன்தினம் அதிகாலை காங்கேசந்துறை கடற்பரப்புக்குள் ஊடுருவிய இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த காங்கேசந்துறை கடற்படை முகாமில் விசேட படகுகள் அணியின் கடமையாற்றும் ரத்னநாயகவின் இறுதி நிகழ்வு இன்று குருநாகலில் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கடற்படை சிப்பாயின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்து 3 பஸ்களில் கடத்தொழிலாளர்கள் பயணிக்கின்றனர். இலங்கை அரசாங்கத்தின் அலட்சியத்தால் இலங்கை கடல் எல்லையை பாதுகாக்கும் ஒரு கடற்படை வீரர் உயிரிழந்துள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதி NP சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையேயான முருகல் நிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இந்திய மத்திய அரசுக்கு இலங்கையின் ஆதரவு பெருவாரியாக தேவைப்படுகிறது. அதேவேளை அந்த ஆதரவை கெடுக்கின்ற தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு இந்திய மத்திய அரசை தட்டிக்க முடியாத நிலையும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளரை நிறுத்துவது மக்களையும் அவர்களுக்கான அபிவிருத்தியையும் பெண்ணடிக்கும் ஒரு செயற்பாடு என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான கோ திலீபன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் பேரும் பேசும் சாத்தியமாக மாற வேண்டும் என யார் ஜனாதிபதியாக வரப்போகிறாரோ அல்லது அந்த போட்டியில் யார் முன்னிலையில் உள்ளாரோ அவருடன் தான் பேரும் பேச முடியும். சம்மதம் இல்லாதவருக்கு ஆதரவு அளிப்பது நமக்கு இழப்புதான், அது ஆரோக்கியமானதும் அல்ல. ரணில் விக்ரமசிங்க, சஜித், அனுரா ஆகியோர் தான் இந்த போட்டியில் உள்ளனர். அவர்களுடன் பேசி அல்லது அதில் வெல்லக்கூடியோருடன் பேசித்தான் நாம் முக்கான வெற்றி பெற வேண்டும். அதை விடுத்து பொது வேட்பாளர் என்பது தேவையற்ற விடயம். பொது வேட்பாளர் என ஒருவரை நிறுத்துவது எமது மக்களையும் அவர்களது அபிவிருத்தியை மேலும் பெண்ணுக்கு கொண்டு செல்லும் செயற்பாடு என திலீபன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பால் புறக்கேறியதில் பிறந்த 40 நாட்களே ஆன பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. யாழ் இடுவில் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தையானது நெடுநேரமாக அசைவற்று கிடப்பதனை கண்ட பெற்றோர் உடனடியாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் குழந்தை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மரணம் தொடர்பிலான விசாரணைகளில் திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜய் பாலசிங்கம் மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தினார். இதற்கமைய யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற உடற்கூற்று பரிசோதனையில் பால் புறக்கேறியவையினால் மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் இரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றியிருந்தார். இந்த உரையின் போது நாட்டின் வெவ்வேறு இடங்களில் பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உரையை வரவேற்று இவ்வாறு பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரகம, மலம்பே மற்றும் காலி போன்ற இடங்களில் அதிக அளவில் பட்டாசு கொளுத்தப்பட்டிருந்தது. நாட்டின் பொருளாதார நிலைமைகள், வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தகவல் வெளியிட்டிருந்தார். இந்த உரையின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரை நேற்று நடந்த அமைச்சரவை சபை கூட்டத்தில் வாக்கெடுப்புக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது எதிராக 5 வாக்குகளும் ஆதரவாக 3 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த பரிந்துரை மீண்டும் நிராகரிக்கப்பட்டது. இதேவேளை அரசமைப்பு சபையின் முடிவை புறந்தள்ளி சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலத்தை நீடித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட அனுமதியை வழங்கியுள்ளார் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹண்டி திகன பிரதேசத்தில் காதல் உறவில் ஏற்பட்ட தகராறில் 17 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பல்லேகல பிரதேசத்தில் வசிக்கும் 5 பாடசாலை மாணவர்கள் மெனிக்கின் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் தெல்தனிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களும் 16 தொடக்கம் 18 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 25 இரவு 7:30 மணியளவில் திகன ரஜவல்ல பிரதேசத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேனிக்கின போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் MD சந்திரபால தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.
நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவித்தல் அடுத்து 24 மணி நேரத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் செயற்படும் நெடுநாள் படகு கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்சார் சமூகத்தினரை மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டினுவரிலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை கம்மாத்தோட்டை மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களிலும் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இனி வருவன இந்திய செய்திகள். சென்னையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. சென்னையில் எதிர்வரும் 28 மற்றும் ஜூலை 3ஆம் தேதி குறித்த பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. பாராட்டு விழாவில் நடிகர் விஜய் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு நிலையில் விழாவுக்கான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாராட்டு விழாவில் செல்போன் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பேப்பர் பேனா கொண்டு வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழாவில் மாணவர்களுடன் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சட்டவிரோத மதுபான விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் சட்டசபையின் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதிலும் அதிமுகவினர் தற்காலிகமாக பங்கேற்க தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் இன்று உண்ணாவிரத போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை தொடங்கியுள்ள போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இதேவேளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொண்டு போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வித இடையூறும் செய்யாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. இனி வருவன உலகச் செய்திகள். கென்யாவில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற கலவரத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை ஆணையகம் தெரிவித்துள்ளது. கென்யாவில் நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் வரிசையை உயர்த்தப் போவதாக அந்நாட்டின் அரசு அறிவித்திருந்தது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வரி உயர்வு சட்டம் மூலம் தாக்கல் செய்யப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்படவிருந்தது. இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி நேற்று கென்யா நாடாளுமன்றத்தில் வரி உயர்வு சட்டம் மூலம் மீதான விவாதம் நடந்து கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அங்கிருந்து தடுப்புகளையும் உடைத்துக் கொண்டு உள்நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தீ மூட்டப்பட்டது. கட்டிடத்தில் தீ வேகமாக பரவியதை அடுத்து போராட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி நேர்த்தார பிரயோகம் மேற்கொண்டோம். போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லாத காரணத்தினால் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கென்யா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வரி உயர்வு சட்டம் மூலம் திரும்பப் பெறப்படுவதாக அந்நாட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் வீசி வரும் வெப்ப அலை காரணமாக கடந்த 4 நாட்களில் 450க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சியில் கடந்த சனிக்கிழமை முதல் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. 41 டிகிரி செல்சியஸை தாண்டி அங்கு வெப்பமழை வீசி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் குறைந்தது 427 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. பெரும்பாலான உடல்கள் வீடற்றவர்கள் மற்றும் தெருக்களில் போதைக்கு அடிமையானவர்களுடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்களால் ஒவ்வொரு வருடமும் 32 லட்சம் மக்கள் இறக்கின்றனர் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. மது அருந்துவதால் மட்டும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் 26 லட்சம் மக்கள் மரணிக்கின்றனர். போதைப் பொருட்களால் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் 6 லட்சம் மக்கள் இறக்கின்றனர். மது மற்றும் போதைப் பொருட்களால் மரணிப்பவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது அருந்துவதால் 7 லட்சம் ஆண்களும் கஞ்சாவினால் 4 லட்சம் ஆண்களும் ஒவ்வொரு வருடமும் உயிரிழந்துள்ளனர். மக்கள் குறைந்த வருமானம் பெறும் நாடுகளில் அதிகமானோர் மதுவினால் உயிரிழக்கின்றனர் என்றும் மக்கள் அதிக வருமானம் பெறும் நாடுகளினால் குறைவான அளவிலே மதுவினால் ஏற்படும் உயிரிழப்புகள் உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது.
இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் பிரதான செய்தி அறிக்கையோடு.